Realme Narzo 10 மற்றும் 10A அப்படிங்கிற ரெண்டு புது மிட் ரேஞ்ச் ஸ்மார்ட் ஃபோன்ல லான்ச் பண்ணிருக்காங்க. சோ இந்த 10 மற்றும் 10A ஸ்மார்ட் ஃபோன் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா Realme யோட Narzo 10ல கொஞ்சம் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அதிகமாக வருது. சோ இந்த வீடியோல Realme யோட Narzo 10ல என்னெல்லாம் விஷயங்கள் இருக்கு அப்படிங்கறது டீடைலாக இந்த வீடியோல பார்க்கலாம். சோ வீடியோக்குள்ள போக முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இந்த Narzo 10 ஸ்மார்ட் ஃபோனை பற்றி பேசும்போது முதல்ல ஃபோனில் இருக்கிற பில்லேருந்து ஆரம்பிக்கலாம். பில்டை பொறுத்தவரையும் பேக் சைடில் பிளாஸ்டிக் பாடி தான். பிளாஸ்டிக் பாடி அப்படிங்கனாலும் இந்த நார்மல் கலரில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஷேட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு ஃபேமஸான டிசைனரால் செய்யப்பட்டதுங்க. ஸோ இருந்தாலும் கிரேடிங் ஃபினிஷ் அளவுக்கு இல்லைனாலும் லுக்ஸ் இருந்தாலும் ஓகேயாக இருக்குது. ஃப்ரண்ட் சைடில் இந்த ஃபோனில் ஒரு 6.5 இன்ச் HD+ ரெசல்யூஷன் உள்ள LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளே 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் வருது. அது மட்டும் இல்லாமல் வாட்டர் டாட் நாச் டிஸ்பிளேயாக கொடுத்துருக்காங்க. ப்ரொடெக்ஷனுக்காக இதில் கார்னிங் கிளாஸ் 3+ ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ஒன்றும் ப்ரொடெக்ஷன் இல்லைனாலும் ஸ்க்ராச்சஸ் லைட்டாக எங்கேயாவது ஏற்படாமல் இருக்கிறதுக்கு இது உதவும். ஸோ டிஸ்பிளேயை பொறுத்தவரையும் இது A கிளாஸ் டிஸ்பிளே அப்படி சொல்ல முடியாது. நார்மலான ஒரு என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோனில் என்னென்ன டிஸ்பிளே இருக்குமோ ஸோ அந்த ஸ்பெசிஃபிகேஷனோட தான் கொடுத்துருக்காங்க. காரணம் இது பட்ஜெட் செக்மெண்ட்டில் இந்த ஃபோன் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ரெண்டாவது விஷயம் இந்த ஃபோனோட ப்ராசரை பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனில் மீடியாடெக்கோட லேட்டஸ்டான Helio G80 அப்படிங்கிற சிப்செட் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த சிப்செட் இந்தியாவுக்கு வர்றது இதுதான் முதல் டைம். இந்த சிப்செட் 12 nm ப்ராசஸில் தயாரிச்சிருக்காங்க. இந்த ப்ராசஸில் 2 Cortex A75 கோர்ஸில் இருக்குது, 2 GHz இயங்குது. அது மட்டும் இல்லாமல் 4 Cortex A55 கோர்ஸ் இருக்குது, இது 1.8 GHz ரன் ஆகுது. இந்த ஃபோனில் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது எல்லா விதமான ஹெவியான கேம்ஸும் ஈஸியாக ஹை செட்டிங்ஸில் ஆட முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனில் PUBG மாதிரியான ஹெவியான கேம்ஸ் HD கிராஃபிக்ஸில் விளாண்டிங்கன்னா கூட குறைஞ்சபட்சம் 40 ஃப்ரேம் per செகண்டில் ஃப்ரேம் கொடுக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு குவாலிட்டியான கிராஃபிக்ஸ் இதில் இருக்கும் சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்க்கும்போது 13,000 14,000 செக்மெண்ட் ஸ்மார்ட் ஃபோனில் கண்டிப்பாக இது ஒரு பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும் சொல்கிறாங்க. காரணம் இதில் கிட்டத்தட்ட 2 லட்சத்துக்கு மேலே ஆன்டிடியூட் பெஞ்ச்மார்க் ஸ்கோர் போயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த ஃபோனில். ஸோ ஆப்ஸ் ஓப்பன் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை UAEல நீங்கள் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மல்டி டாஸ்கிங் பண்ணுறதா இருக்கட்டும், கண்டிப்பாக ஃபோனில் லேக்னஸ் இருக்காது. RAM மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் கான்ஃபிகரேஷன் பொறுத்தவரையும் இந்த ஃபோன் ஒரே ஒரு கான்ஃபிகரேஷனில் வருது. 4GB RAM with 120GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் வருது. இந்த ஸ்டோரேஜ் நமக்கு eMMC 5.1 ஸ்டோரேஜாக வருது. LPDDR4X RAM பயன்படுத்தியிருக்காங்க. மைக்ரோ SD கார்டு சப்போர்ட்டாக இருக்குது. 256GB வரையும் எக்ஸ்டெண்டபிள் பண்ணிக்கலாம். டெடிகேட்டட் சிம் செட்டப் வர காரணத்தினால 2 சிம் கார்டும் ஒரு மைக்ரோ SD கார்டும் அட் அ டைமில் இந்த ஃபோனில் யூஸ் பண்ண முடியும். இந்த ஃபோனோட கேமராஸை பற்றி பேசும்போது ஃபோனோட பேக் சைடில் 4 கேமரா கொடுத்துருக்காங்க. மொதல் கேமரா 48 மெகாபிக்சல் கேமரா, இது f1.8 ஆப்பர்ச்சரில் வருது. ஃபேஸ் டேட்டா ஷார்ட் ஃபோக்கஸ் மாதிரியே சப்போர்ட்டாக இருக்குது. LED ஃப்ளாஷ் சப்போர்ட்டாக இருக்குது. வீடியோ ரெக்கார்டிங் ஃபுல் HD ரெக்கார்டிங் 30 ஃப்ரேம் per செகண்ட் வரையும் கேப்சர் பண்ண முடியும். ரெண்டாவது கேமரா ஒரு 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் சென்சர் கொடுத்துருக்காங்க. 119 டிகிரிஸ் வரையும் அல்ட்ரா வைட் ஷாட்ஸ் எடுக்க முடியும். மூணாவது கேமரா ஒரு 2 மெகாபிக்சல் மேக்ரோ சென்சர் கொடுத்துருக்காங்க. 4 சென்டிமீட்டர்ஸ் வரையும் க்ளோஸ் அப் ஷாட்ஸ் எடுக்க முடியும். நாலாவது கேமரா ஒரு 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சர் கொடுத்துருக்காங்க. இது பிளாக் பாயிண்ட் சென்சராக வருது. f2.4 ஆப்பர்ச்சர் இருக்குது. ஸோ ஆக மொத்தம் ஃபோனோட பேக் சைடு 4 கேமராஸோட வருது. வழக்கம் போல போர்ட்ரேட் மோட், குரோமா பூஸ்ட், அது மட்டும் இல்லாமல் ஸ்லோ மூவ் மாதிரியான நிறைய ஃபங்க்ஷன்ஸோட இந்த கேமரா வருது. அடுத்ததாக செல்ஃபி கேமரா பற்றி பார்க்கலாம். ஃப்ரண்ட் சைடில் ஒரு 16 மெகாபிக்சல் ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா கொடுத்துருக்காங்க. இது f2.0 ஆப்பர்ச்சரில் வருது. ஃபோனோட பேக் சைடில் நமக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் கொடுத்துருக்காங்க. ஃபோனோட வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது பிளாஸ்டிக் பாடியாக இருந்தால் கூட இது 195 கிராம் வருது. காரணம் இந்த ஃபோனில் இருக்கிற பேட்டரி. இந்த ஃபோனில் ஒரு பெரிய 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு நமக்கு 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வருது. ஸோ கண்டிப்பாக ஒரு ஃபுல் நாள் எவ்வளோ நேரம் நீங்கள் கேம்ஸ் விளாண்டாலும் கண்டிப்பாக இந்த ஃபோன்ஸ் தாக்கு பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு 18 வாட் சார்ஜிங் கொடுத்துருக்கிற காரணத்தினால ஓரளவு ஃபாஸ்ட்டாக சார்ஜ் பண்ண முடியும். சார்ஜ் பண்ணுறதுக்காக நமக்கு USB Type-C போர்ட் கொடுத்துருக்காங்க. இது போக 3.5 ஆடியோ ஜாக், FM ரேடியோ மாதிரியே சப்போர்ட்டாக இருக்குது. 4G VoLTE சப்போர்ட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சிங்கிள் பேண்ட் வைஃபை, ப்ளூடூத் 5 மாதிரியான சப்போர்ட்டோட இந்த ஃபோன் வருது. ஃபோனோட OS அப்படின்னு பார்க்கும்போது Android 10 OSல Realmeயோட கஸ்டம் இன்டர்ஃபேஸ் UIல ரன் ஆகுது. இந்த Realme Narzo 10 2 டிஃப்ரெண்டான கலர்ஸில் வருது. தட் ஒயிட் மற்றும் தட் கிரீன் அப்படிங்கிற 2 டிஃப்ரெண்டான கலர்ஸில் வருது. கடைசியாக இந்த ஃபோனோட ப்ரைஸிங்கை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த ஃபோன் ஒரே ஒரு வெர்ஷன் தான் இருக்குது. 4GB RAM with 120GB ஸ்டோரேஜ். இந்த ஃபோனோட விலை 11,999 அப்படிங்கிற விலையில் கொடுக்குறாங்க. இந்த ஃபோன் ஃப்ளிப்கார்ட்லேயோட மே 18ஆம் தேதியோட சேல் ஆரம்பமாகுது. ஸோ இந்த ஃபோன் சேலுக்கு வரும்போது பைனோ லிங்க்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இந்த ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, ஸோ PUBG மாதிரியான கேம்ஸ் விளாடணும், பேட்டரி லைஃபும் நல்லா இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் ப்ரைஸ் டீசெண்டாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஃபோன் வாங்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கம் பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணி தொடர்ந்து உங்கள் ஆதரவு தாங்க. நானும் டெக் இந்த புக்காக மற்ற வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.